ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த அருமையான யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கும்படி உணர்த்தப்பட்ட வேத வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை அவளோடு கேட்கிற உங்களுக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் பொழிந்தெழுதப்படுவதாக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்ட வார்த்தை, உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவார். இந்த இடத்துல 2 வசனத்திலையும் பார்க்கிறோம். முதல் வசனத்துல கர்த்தர் உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார், அவரே நம்முடைய கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுகிறவர். இந்த கால்கள் என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. அன்பானவர்களே, வேதத்துல அதிகமா கால்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அதை தியானிக்க போகிறோம். கவனிங்க, இந்த கால்கள் என்பது வேதத்தின்படி எதை குறிக்கிறது? எதிரே நாம் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை காப்பார். உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். வாழ்க்கை சாத்தானால் பிடிபட முடியாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார். சாத்தான் உங்களை பிடித்து விடாதபடிக்கு அவர் உங்களை காப்பார். உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு. ஒரு மனிதனுடைய கால்கள் சிக்கிக் கொண்டால் ஓட முடியாது. ஒரு முறை ஒரு மான் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது தன்னுடைய கால்களை பார்த்ததான். நம்முடைய கால் என்ன இவ்வளவு குச்சா ஒல்லியா அசிங்கமா இருக்குது. தலையை பாருங்க, என் தலையில எவ்வளவு அழகான கொம்புகள் இருக்கிறது. இதனால் எதிரியை முட்டுவேன். நான் மேயும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, ஓடும் போது அழகா இருக்கும். இந்த கால் மட்டும் ஏன் அசிங்கமா ஒல்லியா குச்சா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானுக்கு ரொம்ப வருத்தமா. ஒரு நாள் திடீரென்று ஒரு சிறுத்தை அதை துரத்த ஆரம்பிக்கிறது. உடனே வெகு வேகமாக ஓடி ரொம்ப தூரம் ஓடி தப்பித்து விடுகிறது. தப்பித்து பிற்பாடு அப்போதான் அதுக்கு ஒரு நினைவு வருகிறது, இவ்வளவு ஒரு பயங்கரமான மரண போராட்டத்தில் நம்மை காப்பாற்றியது நம்முடைய கால்கள் தான். நம்ம அதை தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த மான் நினைத்துதான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு கதையும் உண்டு. அதே மான் சிக்கிக்கொண்டு முள்ளில் சிக்கிக்கொண்டு உயிரை விடுகிறது. இந்த கால் தான் நம்மளை காப்பாற்ற ஓடுனுச்சு, தலை மாட்டி விட்டுருச்சேன்னு சொல்லி, இந்த கொம்பு மாட்டி விட்டுச்சேன்னு சொல்லி உயிரை விட்டதான். அன்பான கால்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையை முக்கியமாய் குறிக்கிறது. இரண்டான கர்த்தருடைய பிள்ளைகளை, கால்கள் இல்லைன்னா அவங்க பேரை நொண்டிதான், உடவன் என்று சொல்கிறோம். வாழ்க்கையில் எதை ஓட முடியாது, சாதிக்க முடியாது. அது மிகுந்த கொடுமையான விஷயம். அதனால்தான் கால்கள், உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி. உங்கள் கால்கள் சாத்தானுடைய வலையில சிக்கிக்கொண்டால் நீங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடவும் முடியாது, கர்த்தருக்காக நடக்கவும் முடியாது, கர்த்தரோடு நடக்கவும் முடியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கால்கள் என்பது வேதத்தின்படி எதை குறிக்கிறது? ஏன் உன் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி என்று வேதம் சொல்கிறது. இதே நீதிமொழி புஸ்தகத்திலே 9 காரியத்தை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். முதலாவது, நீதிமொழிகள் 1 அதிகாரத்திலே அன்பானவர்களே இப்படியாய் அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. என் மகனே, 15ஆம் வசனம், நீதிமொழிகள் 1:15, நீ அவர்களுடைய வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. 19ஆம் வசனம், பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். 16 சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கரை பற்றி, அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. அதாவது இந்த கால்கள் என்பது வேதத்தின்படி பண ஆசையை குறிக்கும். பண ஆசையில சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உன்னை காப்பாராக. உன் கால் சிக்கிக்கொள்ளாத அப்படின்னா என்ன அர்த்தம்? பண ஆசையிலே நீ சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், துன்மார்க்கரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் 11ஆம் வசனம் பாரு, எங்களுடைய ரத்தம் சிந்தபடி நான் பதிவிருந்து முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம்.
பாருங்க 13 விலை உயர்ந்த செயலர் பொருள்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருள்களால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம், எங்களுடைய பங்காளியாக இரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று ஒரு சொல்வார்களாகில். அதாவது பண ஆசையை குறிக்கும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10-11 சொல்றாரு பவுல், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியும் அன்பை சமாதானத்தை அடையும்படி நாடு. ஆக ஒரு தேவ பிள்ளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளை பண ஆசையில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு இருக்க வேண்டும். அதுதான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். அதாவது இந்த கால்கள் என்பது எதை குறிக்கிறது? முதலாவதாக இந்த 1ஆம் அதிகாரத்தில் நீதிமொழியில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி பொருளாசையை குறிக்கிறது, பண ஆசையை குறிக்கிறது. இன்றைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் பண ஆசையினாலே விசுவாச ஓட்டத்தை விட்டிருக்கிறார்கள். சரியான ஆவிக்குரிய பாதையை ஓடாமல் இழந்திருக்கிறார்கள். நிறைய சொல்ல முடியும். பண ஆசையில் கேசி, எலிசாவுக்கு அப்புறம் கேசி வந்திருக்கணும். பண ஆசையினாலே நாகமாட்ட பணம் வாங்க ஆசைப்பட்டு பட்டத்தை பதவியை விட்டுட்டான். எலிசா கேசிங்கிற வரிசையை விட்டுட்டான். தீர்க்கதரிசி பட்டியலில் வர முடியாமல் போயிடுச்சு. குஷ்டரோகியை பெற்றுக்கொண்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பண ஆசையினாலே லோத்து எல்லாவற்றையும் இழந்து போனான். பண ஆசை. நம்மளுக்கு பண தேவைகள் உண்டு, அதை தேவன் சந்திப்பார் நமக்கு. ஆனால் பண ஆசை கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பண ஆசை என்றால் என்ன? தகுதிக்கு மிஞ்சி, தேவைக்கு மிஞ்சி அதிகமாக ஆசைப்படுறது பணத்துக்காக, அது பண ஆசை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அந்த பண ஆசையிலே உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் உன்னை காப்பாராக. இரண்டாவது என்ன? 9 சொன்ன இரண்டாவது என்ன? 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26-27. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இந்த 2 வசனத்தையும் நீ கவனிச்சு பாருங்க. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னைத்தானே ஆராயணும். தன்னைத்தான் ஆராயாம அலட்சியமா விட்டா நீ மாட்டிப்ப. அப்ப அலட்சியத்திலே நீ சிக்கிக் கொள்ளாதபடி, உன் கால் அலட்சியத்திலே சிக்கிக் கொள்ளாதபடி. அப்ப உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடினா என்னன்னா, அலட்சியத்திலே சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் உன்னை காப்பாராங்க. நிறைய பேருக்கு அலட்சியம். வேதம் சொல்லுகிறது, ஏசா தன் சிரேஷ்ட புத்திர வார்த்தை அலட்சியம் பண்ணினான். சவுல் கர்த்தருடைய வார்த்தை அலட்சியம் பண்ணினான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலட்சியம் என்பது என்ன? தெரிஞ்சே செய்கிற தவறு, தப்புன்னு தெரிஞ்சே செய்வாங்க. அலட்சியம். இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது எவ்வளவு சபையில சொன்னாலும் அலட்சியம். லேட்டா வராதீங்கன்னா லேட்டா தான் வருவேன். இன்னைக்கு ஜனங்கள் கொஞ்சம் கூட திருந்துவதில்லை. ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட கர்த்தருக்கு பயப்படவில்லை. அலட்சியம் பண்ணினான். அதே 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, என் கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணினீர்கள், என் புத்திமதிகளை ஆலோசனைகளை தள்ளினீர்கள். இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு போறோம், அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, அவ்வளவுதான். பாட்டை ரசித்து கொண்டும் பெரிய பெரிய சபைகள் ஏசி போட்டிருக்கா, சேர் இருக்கான்னு பார்த்து கொண்டும் சபைக்கு போயிட்டு இருக்கிற காலகட்டமாக இது மாறிவிட்டது. அலட்சியம். கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிகிறது இல்லை, ஊழியர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, அலட்சியம். நீங்கள் அலட்சியத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பாராக. உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாராக என்றால் என்ன அர்த்தம்? அலட்சியம் என்கிற காரியத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி நீங்க உஷாரா இருக்கணும். ஜாக்கிரதை உள்ளவன் கை ஆளுகை செய்யும். யோசுவா பாருங்க, ஒரு 10-15 பேர் செத்து போயிட்டான், ஒரு 35 பேர் செத்து போயிட்டான், அவ்வளவுதான். அந்த 30-35 பேருக்காக நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் குப்பரை விழுந்து கிடந்து அந்த தோல்வி சகிக்க முடியல. 5 லட்சம் பேர் சண்டை போறதுக்கு இருக்கிறாங்க. அந்த 5 லட்சத்துல 35 பேர் செத்து போயிட்டாங்க, 32 பேர், அவ்வளவுதான். ஒரு 30-40 பேர் கூட செத்து போயிட்டாங்க. அதை கூட தாங்க முடியல. அந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்தான். ஜாக்கிரதை உள்ளவன் கை ஆளுகை செய்யும். ஜாக்கிரதையா இருக்கிறவர்கள் ஆளுகை செய்வார்கள். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னுடைய உறவினர் ஒருவர் ஒரு பெரிய மளிகை கடை வைத்திருந்தார். நான் சின்ன வயதாக இருக்கும் அந்த கடையில் போய் லீவு நாட்களில் இருப்பேன். இந்த கடலை மிட்டாய், சர்க்கரை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு லீவு நாட்கள் அந்த மளிகை கடைக்கு நான் போய் தங்கியிருப்பேன். அவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், தம்பி அந்த ஒரு மிளகாய் கடைக்கு போய் எடுத்து அந்த மூட்டையில் போடுனார். மிளகாய் மூட்டையிலேருந்து ஒரு மிளகாய் கீழே கிடந்துச்சு.
நான் சொன்னேன், ஒரு மிளகாய் எனக்கு கடைக்கட்டு கொடுங்க அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டார். 2 நாள் கழிச்சு சொன்னார், தம்பி ஒரு 10 காசு கீழே கணக்கு எடுத்து மேலே போடும் அப்படின்னார். குடிஞ்சு பார்த்தா 10 காசு கீழே இல்லை. என்ன எங்கள் சித்தப்பா அவர், என்ன சித்தப்பா அவர் கீழே எதுவுமே இல்லைங்க, என்ன நல்லா பாரு 10 காசு கிடக்கு அப்படின்னார். ஒரே ஒரு மிளகா அதே மாதிரி கிடச்சி. இல்லை அதே மாதிரி பட்டை மிளகாலாம் கிடைக்காது, 10 காசா நீ பாரு அப்படின்னாரு. நான் ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்ந்து கொண்டேன், எடுத்து மேலே போட்டேன். அந்த மாதிரி அலட்சியம் இல்லாதபடி அவர்கள் உஷாரா ஜாக்கிரதை இருந்ததுனால தலைவர்களாய் மாறினார்கள், செல்வந்தர்களாய் மாறினார்கள். ஜாக்கிரதை உள்ளவன் கை ஆளுகை செய்யும், சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். அலட்சியம் நிறைய பேர் பாருங்க, 5 மணிக்கு அலாரம் வச்சு 6 மணிக்கு எந்திரிப்பான். அலட்சியம், பயங்கர அலட்சியம். அப்புறம் ஜோம் பண்ணிக்கலாம், அப்புறம் பயில் பிடிக்கலாம், சாயந்தரம் 6:30 போயிடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து கடைசி நேரத்தில் வண்டி கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அலட்சியம். வண்டி டியூ, நகைக்கு வட்டி கட்டுறது, பேங்க் டியூ, அதை கடைசி நேரத்தில் கொண்டு போய் கட்டுவாங்க. காரணம் என்ன? அலட்சியம். நிறைய பேர் வண்டி இருக்குதுன்னு மெதுவாக ஆஃபீஸ் கிளம்புவாங்க, அலட்சியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அலட்சியத்தை நீங்கள் அலட்சியமாக விட்டுறாதுங்க, தூக்கி தூர தள்ளுங்க. ஜாக்கிரதை உள்ளவர்களாய் சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருங்க. இந்த அலட்சியத்திலே உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உன்னை காப்பாராக. 3வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 5:5 இங்கே இன்னொன்று சொல்றார், உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாருன்னா 5:5 என்னன்னு படிக்கலாம். நீதிமொழிகள், அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். இங்கே ஒரு காலடியை பற்றி சொல்லப்பட்டிருக்காது, விபச்சாரம், விபச்சாரத்தின் பாவம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த மாதிரி பாவங்கள் சபையில் பேச முடியல, அப்படி இருக்கு நிலைமை. விபச்சார பாவம், பாலியல் பாவங்கள், வேசித்தன பாவங்கள், அதை குறித்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அந்த பாலியல் பாவங்கள், விபச்சார வேசத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. யோசேப்பு தப்பித்தான், தலைவனாய் மாறினான். சிம்சோன் மாட்டினான், அபிஷேகத்தை இழந்தான். திரும்பவும் மன்னிப்பு கேட்டு ஒரு பெரிய எழுப்புதலை முடிச்சுட்டு சிம்சோன் மரித்து போனான். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க, அதை குறித்து வேதம் கடுமையாக நமக்கு எச்சரிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது விபச்சார பாவத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. 4வது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவன் தன் கண்களால் செய்கை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். அதாவது கூடாத நட்பு, அதாவது கூடாத நட்பிலிருந்து உங்கள் காலில் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பாராக. இந்த இடத்துல உன் காலில் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்பதனுடைய அர்த்தம் என்ன? கூடாத நட்பிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாராக. கூடாத நட்பு, கூடா நட்பு, சரியில்லாத ஒரு மனிதனோடு நட்பு வைக்கக்கூடாது. ஒழுக்கம் இல்லாத, உண்மை இல்லாத, சரியில்லாத மனிதனோடு உறவு நட்பு வைக்கக்கூடாது. என்னைக்காவது ஒரு நல்லது நடக்குங்கிறதுக்கு ஆராயத்துக்காக ஒரு தீமையான ஒரு நட்பு நீங்க வைக்கக்கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நண்பர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாய், உங்களை விட நல்லவர்களாக, உங்களை கண்டிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தவறு சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும். அது இல்லாம ஏதோ சில பண ஆதாயத்துக்காக, பணத்துக்காக, என்னைக்காவது ஒரு உதவி செய்ய நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நட்பை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட நட்பை வைத்துக் கொள்கிறவர்கள் ஒரு நாள் மாட்டிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட கூடாத நட்பிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாக்க வேண்டும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு ரட்சிக்கப்பட்டு ஆவியில் நிறைந்த நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் கூடாத ஒரு நட்பு உங்க வாழ்க்கையை ஒண்ணுமில்லாமக்கிறோம். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நட்பு விஷயத்துல கர்த்தருடைய பிள்ளை நிறைய பேருக்கு விஷயம் தெரியறது இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒருவன் ரட்சிக்கப்பட்ட இன்னொருத்தரோட நல்ல நட்பா இருக்கணும். அந்த நபர் கூட இவர்களை விட அதிகமாக ஜெபிக்கிறவர்கள், வேதம் வாசிக்கிறவர்கள், நல்ல தேவனுடைய மக்களாக இருந்தால் நீங்கள் தப்பித்தீர்கள். உங்களை விட பைபிள் கம்மி, உங்களை விட ஜெபம் கம்மி, உண்மை கம்மினா உங்க அபிஷேகம் அவுட்டு. ஆமா, உலக நண்பர்களாக இருந்தால் அளவோடு வச்சுக்கோங்க. நிறைய பேர் நமது நண்பர்களால் வாழ்க்கை சீரழிந்த பெண்களும் ஆண்களும் உண்டு. என்ன நட்பா இருந்தாலும் ரட்சிக்கப்படாவிட்டால் கொஞ்சம் தள்ளியே இரு. ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலே எச்சரிக்கையா இருக்கணும். ரட்சிக்கப்படாதவனா இருந்தா இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஆகையினால உங்களுடைய நட்பை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கூடாத நட்பு, அதிலிருந்து கர்த்தர் உங்கள் காலில் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் காப்பாராக. 5வது பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? துராலோசனையை பிணைக்கும் இருதயம்
தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அதாவது தீமை செய்யாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. எப்போதுமே நல்ல கவனிங்க, தீமை செய்யாதபடி நாம் நன்மை செய்கிறவர்கள், நாம் நன்மை செய்யும்படி உண்டாக்கப்பட்டவர்கள். தீமைக்கு நன்மை சேர்ந்து வேதம் சொல்லுகிறது. தீமைக்கு தீமை செய்யாதே, நன்மைக்கு தீமை செய்யாதே. வேதம் தெளிவா சொல்லுது, தீமையான கருத்தை செய்யாத, தீங்கான காரியத்தை கண்முன் வைக்க மாட்டேன். காயன் பாருங்க, தன் சகோதரனுக்கு தீமை செய்தான், சபிக்கப்பட்டவனாய் மாறி போனான். கானானாகி அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான். ஏரோது வெகு தீமை செய்தான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலரை துன்பப்படுத்தினான். ஒரு நாள் வந்தது, புழுபுழுத்து இறந்து போனான். தீமை செய்கிறவர்களின் பேரை பூமியில் இராதபடி அற்று போக பண்ண கர்த்தருடைய கண்கள் முகம் அவருக்கு விரோதமாக இருக்கிறது. தீமை செய்வது நமக்கு வேண்டாம். அவன் ஒரு அடி, நான் 2 அடி அடிப்பேன். நான் மட்டும் இல்லை, சும்மாவா? அந்த ரோச கோவத்தை அடக்குங்க. பதிலுக்கு பதில் செய்யாதீங்க, தீமை செய்யாதீர்கள், தீயன செய்ய வேண்டாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் பதிலுக்கு பதில் பழி வாங்கிறது. ஒரு அடி அடிச்சா 2 அடி, ஒரு கெட்டாதான் 2 கெட்ட வார்த்தை. இன்றைக்கு பழிக்கு பழி வாங்குறது, தீமை செய்தல். தீமையோடு எதிர்த்து நிற்காதன்னு வேதம் சொல்லு. தீமையோடு எதிர்த்து நிற்காத, நன்மை செய். நீ நன்மை செய்வதனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவ சித்தமாக இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு தீமை செஞ்சாலும் நீங்க நன்மை செய்யுங்க. வேதம் சொல்கிறது, பரலோகத்துக்கு உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது மழையை பெய்ய பண்ணுகிறார். நீதி உள்ளோர் மேலும் அனுதல் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அவர் பார்ஷியாலிட்டி பார்க்கறதில்லை. நீங்க தீமைக்கு தீமை செய்யாதீங்க, தீமை விட்டு விலகுங்க. தீமைக்கு ஆமாஞ்சாமி கூட போடாதீங்க. தீமை செய்ய திரளான பேரை பின்பற்றாது இருப்பாயாக. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், தீமை செய்வதற்கு திரளான பேரை பின்பற்றாது இருப்பாயாக. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தீங்கு செய்யாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. 7வதாக நீங்க 6வதாக பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 19:2. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 19:2 என்ன சொல்லுகிறது? அன்பானவர்களே, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். அவசரத்தை குறிக்கும். உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார்னா 6வது அர்த்தம் என்ன? அவசரப்படுவதிலிருந்து கர்த்தர் காப்பாராக. எல்லாத்துலயும் அவசரம், எப்ப பாருங்க அவசரம். நிறைய உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறது நல்லது. காலம் போகுது, வயசு போகுதுன்னு அவசரப்படாதீங்க. சில பேர் பிள்ளைடைய திருமண வாழ்க்கையில வயசு போகுதுன்னு அவசரப்படுவாங்க. ஏன்? 30 வயசுல கல்யாணம் ஆகாதா? யோசனை பண்ணி பாருங்க. பெற்றோருக்கு ஒரு பாரம் இருக்கும். இப்போ எனக்கு திருமண வயதில் மகள் உண்டு, நானும் ஜெபிக்கிறேன், மாப்பிள்ளை தேடுறோம். அன்பானவர்களே, அவசரப்படக்கூடாது. அதுபோல வேலை கிடைக்கலாம், என்ன வெயிட் பண்ணி ஜோம் பண்ணுங்க, நல்ல வேலையை தத்த தருவார். அது வரைக்கும் வருமானத்துக்கான சில வழிகளை பாருங்க. அவசரப்படக்கூடாது. அவசரம் சாத்தான் அவங்களை பயன்படுத்திடுவான். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அவசரப்பட்டீங்கன்னா சாத்தான் அவங்களை ரொம்ப பயன்படுத்திடுவான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவசரப்பட்டதுனால தான் ஆகார் வந்தான். லோத்து அவசரப்பட்டான், எல்லாம் போச்சு. சங்கீதம் 40:1 சொல்லுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் அவசரப்பட்டான். சாமுவேல் சொன்னா, கில்கால்ல காத்திருப்பான், நான் வந்துடுறேன் அப்படின்னா. ஜனங்கள் சிதறி போகிறதை கண்டு அவனை பலி செலுத்திட்டான். அவசரப்படுறவன் அழைப்பு மாறி போயிடும். சொல்லுங்க, அவசரப்படுறவனுக்கு அழைப்பு மாறிடும். அழைப்பு மாறி ஓடுவான். அவசரப்படுகிறவன் அழைப்பு மாறி ஓடுவான். அவன் அரசனாக அழைக்கப்பட்டிருந்தான். அவசரப்பட்டதுனால தீர்க்கதரிசி வேலைய, ஆசாரிய வேலையை அவன் செய்யறான். அவனே பலி செலுத்துறான். ரொம்ப தப்பு. சாமுவேல் வந்தா ராஜ்யபாரம் அவுட்றான்ட்டான். அப்புறம் கெஞ்சுறான் ஜனங்களுக்கு முன்னாடி. அப்பவும் ஜனங்களை தான் பார்க்குறான், மனம் திரும்பல. ஜனங்கள் முன்னாடி மனுஷ முகத்துக்கு முன்பாக நீங்க பயப்படாதீங்க, கௌரவம் பார்க்காதீங்க. தேவனுக்கு முன்பாக நோக்கி பாருங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவசரப்பட்ட அரசாட்சி இழந்து போனான். கர்த்தர் கூடவே இல்லை. அவசரப்படுவதிலிருந்து கர்த்தர் உங்களை
பாதுகாப்பாராக. உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாருன்னா என்ன அர்த்தம்? அவசரப்படுறதுல இருந்து. இந்த பிரசங்கம் இருக்குன்னா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அவசரப்படுவோம். எதா இருந்தாலும் பரபரப்பாக இருப்பேன், ஏதாவது ஒரு அவசரம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன், நம்முடைய அவசரங்கள் நம்மை குறித்து தேவ திட்டத்தை உடைக்கிறது என்பதை கண்டுபிடித்துக் கொண்டேன். காத்திருக்கணும். கத்தர் கிரியை செய்வரை காத்திருக்கணும். கத்தர் இறங்கி வரவரை காத்திருக்கணும். எதா இருந்தாலும் அவசரப்படாதீங்க. அவரை விசுவாசிக்கணும், மறித்தாலும் பிழைப்பான். நீ காத்திருந்து காத்திருந்து காலமெல்லாம் போகுதுன்னு நினைக்காதீங்க. உலகத்தின்படி பார்க்காதீங்க. காலம் போனான்னு, வருஷம் போனான்னு, தலைநர்ச்சி போனான்னு, தலைமுடி இல்லாமல் போனான்னு காலங்களை பார்க்காதீங்க. கத்தருக்கு காத்திருங்க. தேவன் ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் செய்கிறவர். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கத்தர். அவருக்கு தெரியும். ஆண்டவர் நோவாட்ட என்ன சொன்னாரு? பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாறி காலமும் ஒளிந்து போதல் என்று தேவன் சொன்னார். அந்தந்த காலத்தை கரெக்டாக நியமிச்சிருக்கிறார். இயற்கைக்கும் உலகத்துக்குமே அதிலிருந்து காலத்தை நியமித்த ஆண்டவர் நமக்கு செய்யாம இருப்பாரா? ஏற்ற வேளையிலே கத்தர் செய்வார். அவசரப்படாதீங்க. அவசரப்படுவதிலிருந்து கத்தர் உங்களை காப்பாராக. உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாராக. 7வது பாருங்க, நீதிமொழிகள் 25:17 என்ன சொல்றதுன்னு நம்ம பார்ப்போம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 25:17 உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. உறவுகளை சரியாய் காத்துக் கொள்வதை குறிக்கும். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உறவுகளை சரியாய் காத்துக் கொள்வதை குறிக்கும். இன்னைக்கு உறவுகளை உடைப்பதிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாராக. உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார்னா என்ன அர்த்தம்? 7வதாக உறவுகளை உடைப்பதிலிருந்து காப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 12:18 சொல்லுது, உங்களால் ஆன மட்டும் கூடுமானவரை உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள். நீதிமொழிகள் 27:10 சொல்லுகிறது, அன்பானவர்களே, உன் சிநேகிதனையும் உன் தகவலுடைய சிநேகிதை விட்டு விடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதர வீட்டிற்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரிலும் சமீபத்தில் உள்ள அயலானை வாசி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்றது பக்கத்தில் இருக்கிற இடத்துல நல்லதுன்னு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், பக்கத்து வீட்டில் சண்டை, எய்த்த வீட்டில் சண்டை. நல்ல கவனிங்க. பக்கத்து வீட்டு எய்த்த வீட்டை சண்டை போட்டு வச்சுக்காதீங்க. நீங்கள் கீழே விழுந்தா அடிபட்டா அவன் தான் ஃபஸ்ட்டு வரணும். பாஸ்ட்டு கூட அப்புறம் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வருவார். புரியுதுங்களா? பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் எய்த்த வீட்டுக்காரன் தான் பார்க்கணும். உறவுகளை உடைக்காதீங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உறவுகளை ஞானமாக நடத்துங்க. பிடிக்கல அவன் செய்யறது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி கண்டுகாத மாதிரி விட்டு வைங்க. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு போதகரோடு எனக்கு மன வருத்தம் வந்துருச்சு. நான் அவரை கடுமையாக திட்டேன். அப்போ அதே ஊரில் இருந்த நல்ல ஒரு தேவ மனுஷன்கிட்ட சொன்னார், தம்பி இங்கே வா, இந்த ஊரில் அவரை நீ சண்டை போட்டுட்டீங்க, இந்த ஊரில் உனக்கு வேறு யாரை தெரியினார். சொன்னால் உங்களையும் அவரையும் தான் தெரியும். சரி, நான் வெளியூர் போயிட்டேன், இவர்கிட்ட சண்டை போட்டுட்டேன். நாளைக்கு இதே ஊருக்கு நீ வரும் பொழுது உனக்கு ஒரு வண்டி பஞ்சர், வண்டி மோதிட்டு மயக்கம் வந்துட்டு ஏதோ மிஸ்ஸிங் ஏதோ ஒன்று, நீ யாரை கூப்பிடுவ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அந்த வார்த்தை கண்களை திறந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த உறவுகளை உடைத்துக் கொள்வதை குறைச்சிக்கிட்டே வந்தேன். இப்படி நான் திருத்தி கொண்டிருக்கிறேன். சமுத்திர கோபம் வந்தால் அந்த உறவுகளை உடைப்பது. என்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஈஸியாக மற்றவங்களை காயப்படுத்தி உறவை முடிச்சு அனுப்பிடுறோம். உலகத்தான் சொல்கிறான், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னன் செய்து விடல். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, எத்தனை உறவை உடைச்சி வச்சுருக்கீங்க. வேலை பார்க்குற இடத்துல, என் குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா கூட பிறந்த எத்தனை உறவுகளை உடைச்சி என்ன பண்ண போகிறீங்க? என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உறவுகளை சரியாய் காத்துக்கொள்ளுங்கள். உறவுகளை உடைக்கிறது பிசாசுடைய வேலை தான். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டோடு இருந்த உறவை உடைச்சு விட்டான். சிலுவை ரத்தத்தின் வழியாக, தன்னுடைய மாம்ச திரையின் வழியாக இயேசு மறுபடியும் பிதாவோடு ஒப்புரவாக்கினார். புதிய ஏற்பாட்டின் துவக்கத்தில் யோசேப்புக்கும் மரியாதைக்கிற உறவை உடைக்க பார்த்தான். அங்கே ஆண்டவர் அவர்களை ஒன்று சேர்த்தார். உறவுகளை உடைத்துக் கொள்வது சத்தனுடைய வேலை. கூடுமான வரை சமாதானமாக போங்க. எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உறவுகளை உடைப்பதிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாராக. உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாராக. என்ன அர்த்தம்? உறவுகளை உடைப்பதிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாராக. 8வதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 26:6 நீதிமொழி 26:6 மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். முட்டான நம்புவதை குறிக்கும்.
முட்டாள்தனத்தை சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பாராக. சில பேர் பார்த்தா ரொம்ப ஃபூலிஷாக நடந்துப்பாங்க, முட்டாள்தனமா. அந்த மாதிரி நம்பாதீங்க. ஆமாம், அப்படி அது மாதிரி சேர்ந்து நாமளே முட்டாள்தனமான முடிவு எடுப்போம். அந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்காதபடிக்கு என்ன பசங்க முட்டாள்தனமான முடிவு? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், அவங்க வந்து உங்களோட பணம் கேட்டு சண்டை போட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு பொறுமையாக பதில், நீங்கள் பணம் வாங்கிட்டீங்க, பொறுமையாக பதில் சொல்லி அவங்க பணம் கொடுப்பதற்கான வேலைகளை பார்க்கணும். அதற்கு பதிலாக அவங்களோட சண்டை போட்டுட்டு, உன் பணம் தானே, இன்னும் ஒரு வாரத்தில் தூக்கி விட்டேங்கப்பா அப்படி சொல்லிட்டு நேராக போய் 10 காசு வட்டிக்கு, மீட்டர் வட்டிக்கு பணத்தை வாங்கி அவன்கிட்ட கொடுத்துறது. இதுக்கு பேர் தான் முட்டாள்தனம். இதுக்கு பேர் என்னங்க? முட்டாள்தனம். ஒரு பொருள் வாங்குறதுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கடத்துக்கு போகும். சில பேர் பார்ப்போம், மாவு பாக்கெட் வாங்க போகிறோம் பாஸ்டர் அப்படின்னு 5 கிலோமீட்டர் போவான். பெட்ரோல் அடிக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் போவான். பால் வாங்குறதுக்கு 2 கிலோமீட்டர் போவான். இதுக்கு பேர் தான் முட்டாள்தனம். செலவழிக்கும் போது கூட ஞானமாக செய்யணும். இது பேர் தான் முட்டாள்தனம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சில மொழிகளையும் பார்த்துருக்கிறேன். ஒரு ஏரியா ரன் பண்ணாமல் 2 தடவை அதே ஏரியா போயிட்டு வர்றாங்க. ஒரு மொழியில் நான் பார்த்தேன், ஒரே ஏரியாவில் தொடர்ந்து பார்த்தேன். என்னையா எங்கள் சபைக்கு ஏரியா வந்துட்டு இருக்கு, என்ன விஷயம்? இல்லை எங்கள் சபையில் விசுவாசிக்க இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதே டெய்லி ஒன்று பார்த்துட்டு இருக்கிறா, ஒரே நாளில் வந்து 4 வீட்டை பார்த்துட்டு போக வேண்டியது தானே? ஆமாம் தானே அப்படிங்கிறார். பாருங்கள், டெய்லி பெட்ரோல் வந்துட்டு போகிறதுக்கான செலவாகும். ஒரே நாள் வந்து அத்தனை பேரையும் பார்த்துட்டு போகலாம். டெய்லி வர ஒரு நாளைக்கு 5-10 கிலோமீட்டரு, 4 நாளைக்கு என்னாச்சு 80 கிலோமீட்டரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் பிள்ளைங்க, இதுவே தான் முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. எதையும் திட்டமிட்டு ஞானமாக செய்யுங்க. எதையும் திட்டமிட்டு ஞானமாக செய்யுங்க. அதே மாதிரி கூட இருக்கிறவங்கள முட்டாளாக இருந்தால் அவனை நம்பாதீங்க, அவனை பயிற்சி கொடுங்க. சில பேர் அப்படி இருப்பாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம செயல்படுவாங்க. அவர் ரொம்ப ஆபத்தானவர்கள். நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நல்லா கவனிங்க. ஒரு ராஜா மனுஷனை நம்பாம குரங்க வளர்த்தாராம். ஒரு நாள் கொசு என்ன பண்ணியிருக்கு, அவர் தூங்கும்போது மேலே உட்காந்துருக்கு. இந்த குரங்கு விரட்டி விரட்டி பார்த்துருக்கு, ராஜா தூங்கும்போது நீ வந்து மேலே உட்காந்துருக்கிய அப்படின்னு. உங்களுக்கு இந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ராஜாவுடைய கையில் வந்து அந்த கொசு உட்காந்துருந்துருக்கு. நான் சொல்லிட்டு இருக்க, நீ போக மாட்டேன்னு சொல்லி பக்கத்தில் கத்தி எடுத்து குரங்கு உன்னை வெட்டுற மாதிரி ஒரே வெட்டியிருக்கு. கொசு போயிடுச்சு, ராஜாவுக்கு கை போயிடுச்சு. கூட இருக்கால முட்டாளாக இருக்கக்கூடாது. பிரபு புத்தியானாக இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதியாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிங்க, ஞானத்தை சம்பாதிங்க. இதே நீதிமொழி 16 சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தை சம்பாதி, ஞானவனாய் இரு, புத்திமானாய் நடந்து கொள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முட்டாள்தனத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. 9வது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீதிமொழிகள் 29:5 நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 29:5, பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விதிக்கிறான். திரும்ப சொன்னேன், நீதிமொழிகள் 29:5, பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விதிக்கிறான். அதாவது முகஸ்துதியில சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாராக. எதை குறிக்கும்? முகஸ்துதியிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு. சில பேர் மேன் ப்ளீசிங், அவனை புகழ்ந்து சொன்னா பிடிக்கும், புகழ்ந்து சொன்னா பிடிக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யூடியூப்ல நான் செய்தி போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்ட் கடந்த வாரம் எனக்கு நீங்கள் அனுப்புகிற யூடியூப் மெசேஜை நான் பார்க்குறதே இல்லை அப்படின்னு எனக்கு போட்டிருந்தாரு. நான் உடனே ஏன் பாஸ்டர்னு கேட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை, கேட்குற ஐடியா இல்லைன்னு. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா, நேரம் இல்லை அப்படின்னு போய் சொல்லாமல், அல்லது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அல்லது ஏதோ ஒரு தவறான காரணத்தை சொல்லாமல் உங்கள் செய்தி கேட்குற ஐடியா எனக்கு இல்லை பாஸ்டர் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் கோபம் வந்தாச்சு, மாம்சிக்கம். ஆனால் ஆவியில் சிரிச்சுக்கிட்டேன். சரி ரைட்டு, அவரை பாராட்டணும். முகஸ்துதி பண்ணாமல் உங்கள் செய்தி கேட்குற ஐடியா இல்லையா அப்படின்னு அந்த பாஸ்டர் சொன்னது அவரும் திருப்பூருக்குள்ளே தான் இருக்கிறார். எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முகஸ்துதி செய்யாதபடிக்கு
மனசுல ஏதாவது இருக்கு சொல்லிட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை எப்போதும் ஜாலரா அடிச்சுட்டு இருந்தானா நீங்க எச்சரிக்கையா இருங்க. உங்களை சுற்றி ஜாலரா கொடுத்த வைக்காதீங்க. நான் சொன்னா அதை அப்படியே கேட்கணும், மறுத்து பேசக்கூடாது. அப்படி இருந்தால் சீக்கிரம் நீங்க கவிழ்ந்துருவீங்க. நீங்க சொல்றது தப்புன்னா தப்பு, சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லணும். அது மாதிரி கூடத்தை கையில் வச்சிருக்கணும். அப்புறம் விளையாடுறதா கூட இருக்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, முகஸ்துதி செய்கிறவன் கால்களுக்கு வளைய வைக்க. எப்போதான் அண்ணன் வாழ்க்கைன்னா அது அரசியலாக போயிடும். அரசியலாக முகஸ்துதி பண்ணுவான். நேரில் தலைவரே அப்படின்பா, தோழரே என்ன மாவட்டம் நல்லா இருக்கீங்களா அப்படின்பா, நீங்கள்லாம் வீர மலவர்கள் அப்படின்பா. பின்னாடி போய் பேசிட்டு போவோம். அது அரசியல். ஏன்னா அரசியல் யாரையும் பாய்ச்சிக்க மாட்டான். அதனால துண்டை போட்டு சிரிச்சுட்டே இருப்பான், வெளியே குழி வெட்டிட்டு இருப்பான். இது அரசியல் இல்லை, இது ஆன்மீகம். முகஸ்துதி பண்ணாதீங்க. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருவின் முத்தங்களும் வஞ்சனை உள்ளது. இது ரொம்ப கவனமா இருக்கணும். முகஸ்துதி பண்ணுகிறவனை காட்டில் கடிந்து கொள்கிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தப்புனா தப்புன்னு சொல்லுங்க, முகஸ்துதி பண்ணாதீங்க லாபத்துக்காக. தேவனுக்கு அது பிடிக்காது. அது தேவனுக்கு அருவருப்பான விஷயம். என் அன்பானவர்களே, இந்த மாதிரி முகஸ்துதி பண்றத நீங்களும் மாட்டிக்காதீங்க, மற்றவங்களுக்கு முகஸ்துதி பண்ணாதீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த முகஸ்துதி என்கிற இந்த விஷயத்துல நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. அன்பானவர்களே, 9 விஷயத்தை நான் இந்த சொன்ன நீதிமொழியிலிருந்து 2 நாளைக்கு முந்தைய அதிகாலையில் இந்த வார்த்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். இதை பேசு, அதிகாலையில் உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார் சொல்லு ஜனங்களுக்கு. இந்த 9 விஷயத்தையும் நீதிமொழிகளில் கர்த்தர் சாலமோன் மூலமா சொல்லி, உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பாராக. கால் சிக்கிக்கொண்டா ஓட்டம் தடப்பட்டுரும், வேகம் தடப்பட்டுரும், பின்னாடி முன்னாடி ஓடிடுவான், சீக்கிரம் லக்குகளை அடைய முடியாது, திசை மாறிடும். உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பாராக. சங்கீதம் 42 நாம படிப்போம். நீதிமொழிகள்ல கால் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சங்கீதத்துல இந்த கால் சிக்கிக்கொள்ளாம இருக்க என்ன செய்யணுங்கிறத அழகா சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான். எப்படி? மகன் சாலமோன் கால் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அப்பா அதுக்கு பதில் வச்சுட்டு போயிருக்கிறார். ஓகேங்களா? இன்னைக்கு நாம் அதை தியானிப்போம். சங்கீதத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சங்கீதம் படித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 40 2ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பயங்கரமான குழியிலும் உலகான சேற்றிலும் இருந்து ஆமாம் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி. உங்க கால்களை சேற்றிலும் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 119 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 119 105 எல்லாருக்கும் தெரியும், என் கூட சேர்ந்து படிங்க. உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கு. உங்க கால்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னா சங்கீதம் 119 105 உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். வசனத்துல நல்லா தேருங்க, வசனத்தை படிச்சுக்கிட்டே இருங்க. திரும்ப 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 எங்களுக்கு சபையில் நாங்கள் சொல்றது என்ன, வசனத்துல எல்லாரும் தேரணும். ஒரு சபையில பாஸ்ட் மட்டும் இல்ல, விசுவாசிகள் அத்தனை பேரும் வேத வசனத்துல தேறி இருக்க வேண்டும், வேத வசனத்துல வளர்ந்திருக்க வேண்டும், வேத வசனத்தை புரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். திரும்ப திரும்ப நான் சொல்றது அதுதான். வேத வசனத்தை ஒழுங்கா படிங்க. பல மணி நேரம் டிவியில போய் உட்காந்து ஜெபிக்கிறேன் கதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களே, நீங்க தேவ வசனத்துல உட்கார பழகுங்க. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் பைபிள் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. பசங்க கேட்டு 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 எல்லா கூட்டத்துக்கும் ஓடி 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 வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எப்பதான் பைபிள் படிக்க போறீங்க? நிறைய வசனத்தை படிச்சு வசனத்துல தேர்ந்தீங்கன்னா அது உங்கள் கால்களுக்கு தீபமாய் உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். 2வது, அதே சங்கீதம் 66 நம்ம பார்ப்போம். சங்கீதம் 66 என்ன சொல்லப்பட்டிருக்கு? 66 8 9 ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் தம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். அவரை துதிக்கிற துதி சத்தத்தால நிரம்புங்க. உங்க கால்களை தள்ளாட விட மாட்டார். அந்த கால் சிக்கிக்கொள்ளாதபடி தள்ளாடாதபடி என்ன செய்யணுமா?
அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஜனங்கள் நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும். எப்ப பார்த்தாலும் கர்த்தரை பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவர் நாமங்களை அறிக்கிட்டு கொண்டே இருக்க வேண்டும். உங்க வீடுகளில் கர்த்தரை துதிக்க சத்தத்தை கேட்க பண்ணுங்க. ஆண்டுடைய பாடுகிற பாடலை கேட்க பண்ணுங்க. வாயில அன்னை பாஷையில கர்த்தரை துதிங்க. அப்படி கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். முதலாவது சொன்ன சங்கீதம் 119, 105 வசனம் உங்க காலில் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கும். இங்க சங்கீதம் 66, 8, 9 என்ன சொல்லுகிறது? தேவனை துதிக்கும் பொழுது உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். மூன்றாவது என்ன? சங்கீதம் 94, 18ஆம் வசனம், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆண்டுடைய கிருபையில பலப்படுங்கள். என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் பலப்படு. கிருபையில் பலப்படுதல் என்றால் என்ன? நிறைய ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிச்சு ஃபாஸ்டிங் போட்டு அன்னை பாஷை பேசும்போது அந்த கிருபை பெருகிட்டே இருக்கும். அந்த கிருபையில பலப்படணும். சிலுவை அன்பை நினைச்சிங்க, அதான் கிருபை. சிலுவை அன்பை நினைச்சு துதிங்க, அதான் கிருபையில பலப்படுதல். கல்வாரி பாடுகளை தியானிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கிருபை உங்க மேல பெருகும். கிருபை பெருகும் பொழுது உங்கள் கால்கள் கண்ணிகளுக்கு நீங்களாக்கி விடப்படும். கர்த்தர் உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். இந்த 9 காரியத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. சிக்கிக்கொள்ளாதபடி என்ன செய்யணுமா? நான் சொன்னது போல சங்கீதம் 119, 105 வசனம் உங்கள் காலுக்கு தீபமாய் மாறட்டும். சங்கீதம் 66, 8, 9 அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். சங்கீதம் 94, 18 அவருடைய கிருபையினால் நிரம்பி விடுங்கள். உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். நான் ஜெபித்து முடிக்கலாமா? இருக்கிற கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்கள் கால்கள் எதிலெல்லாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது, எதிலிருந்தெல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்ற 9 காரியத்தை நாங்கள் நீதிமொழி புத்தகத்தில் தியானித்தோம். ஆனால் சங்கீதத்திலே கால் சிக்கிக்கொள்ளாதபடி என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் சொல்லி வச்சிருக்கீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவர். நீதிமொழி புஸ்தகத்திலே கால்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்றும், ஆண்டவர் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவரே நீ சொல்லிக் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இதிலிருந்தெல்லாம் நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், எப்படி விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள், இதை கவனித்துக் கொண்ட பிள்ளைகளுடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பீராக. வருகையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்களாக, வருகைக்கு ஆயத்தமாவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.